இனியா சொன்ன மாதிரி புது ரெஸ்டாரண்ட் கான்ட்ராக்ட் எடுக்கிற விஷயமா பாக்கியலட்சுமி பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வராங்க. அதே 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா நிதிஷ் வந்திருக்காரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்துட்டு அவர் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த நேரம் போலீஸ் ரைடு வந்தவங்க அவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பாக்கியலட்சுமி அங்கே பார்க்கவும் அங்கே நிதிஷ் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப பதறி போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஓடி வர. ஆனால் நிதிஷ் அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்குள்ளே மீடியா ப்ரெஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருது. இங்கே பயங்கர கோவத்தோட பாக்கியலட்சுமி நிதிஷோட வீட்டுக்கு போயிட்டு சுதாகரையும் சந்திரிகாவையும் பார்த்தீங்கன்னா கிளின்னு கிளிக்கிறாங்க. அங்கே வந்து கோபியும் இருந்துட்டு என்னமோ இதுக்கு மேலே உங்கள் பையன் வந்துட்டு எந்த தப்புமே பண்ண மாட்டா, அதுக்கு நான் கேரண்டி அப்படி இப்படின்னால சொன்னீங்கல்ல, இப்போ என்ன சொல்கிறீங்க இதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ பாக்கியா இருந்துட்டு அப்போ ஏற்கனவே உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா, என்ன இனியா எதுக்காக வந்துட்டு என்கிட்ட இந்த விஷயத்தை மறைச்ச, நீ அப்பவே என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியது தானே அப்படிங்கவும், இல்லைம்மா இதெல்லாம் சொன்னால் நீ தாங்க மாட்டேன்னு தான் நான் சொல்லலை, அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹாஸ்டலில் தான் வந்துருக்கு அவங்க இந்த மாதிரி பழக்கமெல்லாம் இருந்துச்சாமா, இனிமேல் வந்துட்டு அந்த மாதிரி பண்ண மாட்டாருன்னு சொல்லி அங்கிள் தான் வந்து கேரண்டி கொடுத்தாங்க, ஆனால் கடைசியில் பார்த்தீங்கல்ல அவர் வந்துட்டு இந்த பழக்கத்துக்கு நம்ம எவ்வளோ அடிமையாக இருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இனியா சந்திரிகாவை பார்த்து வெளின்னு வெளுக்கிறாங்க. ஏன்னா நிதிஷ் என்னால் தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னீங்க, இவர் பண்றதெல்லாம் பார்த்தா வந்துட்டு இதுக்கு வந்து பல வருஷம் அடிமையான மாதிரி தானே தெரியுது, இதையெல்லாம் மறைச்சு உங்க பையனுக்கு வந்து என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க, பத்தாதுக்கு என் பேரை சொல்லி என் அம்மாவை டார்ச்சர் பண்ணி அவங்களோட ரெஸ்டாரண்ட் எல்லாம் வேற பிடுங்கி இருக்கீங்க, நீங்க இப்போ பிளான் பண்ணி தான் வந்துட்டு எங்க ஃபேமிலிக்கே இது வந்து இப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கீங்க, இதுக்கப்புறமா வந்துட்டு நான் இந்த வீட்டில் வந்து வாழ்வேன்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இனியா பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தோட தாலியை கட்டி சுதாகர் சந்திரிகா மூஞ்சிலே வந்துட்டு வீசிட்டு வாங்கம்மா இங்கிருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை கூப்பிட்டாங்கிறது போறாங்க.